சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேத்துல இருந்து ஜனநாயகன் படத்துல ஒரு போட்டோ வெளியாகி சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த போட்டோவை பார்த்த பிறகு எல்லாருமே இந்த பகவத் கேசரி அந்த படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டதாகவுமே நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. இப்போ முக்கியமா நான் இப்ப என்ன சொல்லணும், இப்போ சரி விஜயை பத்தி இப்போ ஏதாவது விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயமா எதிர்பார்ப்போட இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முடிச்சிட்டாருல, அவர் தான் கொடைக்கானல்ல இருந்து சென்னை வந்துட்டாரு. இனிமேட்டு அவருக்கு டப்பிங் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ணாங்க இருக்கும் பொழுது இந்த அவரோட பிறந்தநாள் அப்போ டீசர் இல்லைன்னா பாடல் எது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே எல்லாமே இருக்கு, எதனா கொண்டாந்து கொடுக்கறது அப்படின்ற விஷயம் தான். டீசர் மேக்சிமம் வாய்ப்பு இல்லை அப்படின்றதா இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட பாடல் ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது லிரிக்கலா விடும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு நம்ம பெருசா ஒர்க் பண்ண தேவையில்ல, எதுவும் ரிவீல் பண்ண தேவையும் இல்லை. ஸோ அதனால பாடலுக்கு முன்னுரிமை கொடுத்து பாடலை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த இடையில அந்த நீங்க சொன்ன அந்த போலீஸ் கெட்டப் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது லீக் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன நடக்க போகுது, ஒண்ணுமே நடக்காதரா, நீங்க தெரியலையும் சில விஷயங்கள்லாம் லீக் ஆயிருந்தது. அவர் போலீஸா வராரு, அதா வராரு, இதா வராரு. ஆனா அதோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்துச்சு, நம்மள உட்கார வச்சது எவ்வளவு பெரிய ஹிட் குடிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இது அந்த படத்தோட ரீமேக்கா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகணும் குழப்படியே இல்லாம விஜய் அவர்களை ஒரு மாசம் நம்ம பார்ப்போம்ல, ஒரு கடைசி படம் என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பார்ப்போம்ல, ஒரு கில்லி மாதிரி ஒரு படம் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அது கடைசி படமா கொடுக்கணும் அப்படின்றது அவரு தெளிவா இருக்காரு. ஆனா அதையும் தாண்டி இதுல இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கணும், அங்கங்க அப்படியே அந்த பரபரன்னு தூவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட சார்ந்து இந்த டிவிகே சார்ந்த விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி வெற்றி கொண்டானா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் லைட்டா அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்களா. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகே சொல்லியிருக்காங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். விஜயோட கடைசி படத்தை நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி முன் வரும் பொழுது அதுல என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனா இப்பயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஓடிடியா இருக்கட்டும், இங்க தமிழ்நாடு ரைட்ஸா இருக்கட்டும், இன்னும் ஓவர்சீஸ்லாம் ஓப்பன் பண்ணல. ஸோ இப்பயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, நாங்கள் ஒரு 200-300 கோடி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 400 கோடி கிட்ட இப்போ வந்திருக்கு, இல்லை 300 கோடி எங்களுக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே வரதெல்லாம் எங்களுக்கு இன்னும் லாபம் அப்படின்னா யாருக்கு தான். ஸோ அதனால அந்த ஒரு போட்டோலாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த படத்தோட விஷயங்களா இந்த படத்தோட விஷயங்களா, ஏன்னா இங்கிருந்து நிறைய படங்கள் அதர் லாங்குவேஜஸ்ல எடுத்திருக்காங்க, அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பண்ணும் பொழுது எப்படி இருக்கும், நம்ம அது விஜய் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. நீங்க பத்ரிலேருந்து எடுத்துக்கிங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ பண்ணும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான். விஜய் நம்ம கொண்டாடுவோம், இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, அந்த படத்தை தான் வாங்கி இவங்க தமிழ்ல பண்றாங்களா அப்படின்றது. வினோத் அவர்கள் ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வையில என்ன ஃபேஸ் பண்ணாருன்றது எல்லாருமே தெரியும். அந்த கட்டாயத்தில் தள்ளியிருக்காங்களா அப்படின்றது நம்மளால பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். மேபி இருக்காது, நம்ம ப்ரே பண்ணிப்போம். லோகேஷ் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. முக்கியமா கூலி படத்தை பத்தி நிறைய விஷயங்களும் பேசியிருந்தாரு. அதுல அவர் என்னதான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கமல் அண்ட் ரஜினி இவங்க 2 பேரை வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாராம் கோவிட் அப்போ ஒரு சில விஷயங்கள் இஷ்யூ ஆனதுனால அந்த படத்தை பண்ண முடியல. ஆனா அந்த படத்தை இப்ப எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இப்ப அது எல்லாரும் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இதையும் சொல்லிட்டாரு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பிசினஸ், இவங்களுக்கு ஒரு பிசினஸ். ஏங்க அப்படி பார்த்தா நீங்க ஏன் அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற ஆட்களை கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது. ஆனா இவங்க 2 பேருமே மியூச்சுவலா எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா கமல் அவர்களுமா இருக்கட்டும், ரஜினி அவர்களா இருக்கட்டும், அவங்களோட ஆரம்ப காலகட்டத்துல 2 பேரும் ஒன்னா பயணிச்சவங்க தான், ஒரே படத்துல இருந்தவங்க தான். ஏன் அதை வேண்டான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, 2 பேரோட ஃபேன்ஸுமே அந்த டைம்ல ரொம்ப அடாவடியான. இப்ப என்னங்க விஜய் அஜித்லாம், அப்ப ரஜினி கமல்னு வரும் பொழுது இவ்வளவு பெரிய சோசியல் நெட்வொர்க் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க வைக்கிற அந்த கட் அவுட்டு, அந்த பால் அபிஷேகம், இதுல இப்ப பண்ணதெல்லாம் விட ஒரு 100% அதிகமா பண்ணியிருப்பாங்க. அது வேற மாதிரி ரணகலமான ஒரு ஏரியா இது. எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் காலத்தையும் மீறி இப்ப நீங்க அந்த காம்படிஷன்ல எடுத்து பார்த்துட்டு வரலாறு, பழைய வரலாறுலாம் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கமல் ரஜினி வரும் பொழுது வெறி பிடிச்சி போய் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு, இதனால நிறைய குடும்பங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மியூச்சுவலா பேசின விஷயங்கள் தான். அதனாலதான் 2 பேரும் ஒரே படத்துல பண்ணக்கூடாது அப்படின்றல தெளிவான முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி யாருமே விடாது. ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும். விக்ரம் சூர்யா அவர்கள் வராங்க, ஃபகத் ஃபசில் வராரு, விஜய் சேதுபதி வராங்க. ஸோ அது ஒரு மாற்றம் கொடுக்கும்ல.
நீங்க ஹாலிவுட்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ்ல ஏன் எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க? தனித்தனியா இருந்தாலுமே கூட அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. அவங்க நடிச்சிருந்த தமிழ்ல இருந்து ஒருத்தர், தெலுங்குல இருந்து ஒருத்தர், ஹிந்தில இருந்து ஒருத்தர் அப்படின்னு அவங்க எடுத்து பிசினஸ் பண்ண தெரியாதா? ஸோ அவங்களுக்குள்ளாரே அந்த ஒரு கோஆர்டினேஷன், அவங்க ஒரு டீம் ஒர்க் இருக்குல்ல, அதை அவங்க சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அது ஒரு இயக்கமா இருக்கட்டும், அதோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம். அங்க எடுக்கிற படத்தை நம்ம கொண்டாடுறோம். அப்படின்றப்போ நம்ம ஆட்கள் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த மனுஷனும் அப்படிதான் யோசிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் யோசிக்கும் பொழுது இவர்கிட்ட அந்த ஸ்டப் இருக்கு, இவர் பண்ணா பயங்கரமா இருக்கும். அது 2 கேங்ஸ்டர்ஸ் வேற, 2 இப்ப இந்த மாதிரி ஜெயிலரும் அந்த பக்கம் விக்ரமும் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து ரெடி பண்ணிட்டு சும்மா வச்சிருக்கலாம், யாராலையும் முடியாது. நான் என்ன சொல்றேன், அவங்க 2 பேரையும் இணைக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு, அதாவது அவங்களோட இவங்க 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களா, அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு சூர்யா விக்ரமுக்காக பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு. அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ். நீங்க இந்த ஹை ரேஞ்சு எதிர்பார்க்குறீங்களா, அதை இந்த படம் கொடுத்துரும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனையுமே இல்லை. 2 பேரும் கூப்பிட்டாவே வருவாங்க. 2 பேரும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு படங்கள் பண்ணுங்களேன். ஏன் அங்க குதிரை ஓடுற குதிரைட்டே எப்போ பாரு நின்றுகிட்டே இருக்கீங்க? அதை தாண்டின ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுதான் அவர் என்ன ரோலெக்ஸ் பத்தி சொன்னாலும் சரி, லியோ 2 பத்தி சொன்னாலும் சரி, கைதி 2 பத்தி சொன்னாலும், விக்ரம் எதை பத்தி சொன்னாலும் இந்த கதை ரெடியா இருக்குல்ல. இன்னும் எல்லாருக்குமே பர்சனல் ஒப்பீனியன் இருக்குல்ல. அதனால சொல்றேன், ரஜினி கமல் அவங்களுக்காக எழுதப்பட்ட கதையில் இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு உண்டான, ஏன்னா இவங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இவங்க அவ்வளோ திறமைகளை கையில வச்சிருக்காங்க. விக்ரம் அவர்கள் சமீபத்துல இந்த வீரதீர சூரன்ல எவ்வளவு மாசா இருந்தார். நம்ம சூர்யா அவர்கள் எல்லாமே இருக்குல்ல. இவங்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு பயன்படுத்தாததுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் அது ஒரு விஷயங்கள் தான் இருந்துச்சு ஒழிய. ஸோ அவர் அப்போ எழுதிருக்கலாம், ஏன்னா கமல் உலகநாயகன் அவர்களுக்காக நான் ஒரு கதை பண்றேன், கதை வச்சிருக்கேன், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்றதா சும்மா விஷயம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த மனுஷன் நீங்க போயிட்டீங்கன்னா 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் உங்களுக்கு 900 கேள்வி கேட்டுருவாரு. இது ஏன் அப்படி வருது, இது நாம எப்படி ஏன் இப்படி பண்றோம் அப்படின்ற அளவுக்கு அவர் கேட்டு தெளிவா அங்கேயே கேட்டு முடிச்சிருவாரு. ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, நீ எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவர் மேல நிறைய விஷயங்கள் வந்தாங்க. இந்த அன்பே சிவமா இருக்கட்டும், இன்னும் 2-3 படங்களா இருக்கட்டும், கமல் அவர்கள் வந்து இந்த ஸ்டோரிலாம் உள்ள வந்து அவரோட தலையீடு இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இயக்குநர்கள் சொன்னது என்னன்னா, ஒன்ஸ் அவர் கதை கேட்டுட்டாரு அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம், அப்படின்னு பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம் இன்புட்ஸ் இருக்கும். விக்ரமே அப்படிதான். விக்ரம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்து தலையிட்டு இருந்தாருன்னா இந்த படம் இவ்வளவு தெளிவா வந்திருக்காரு. பேப்பர் ஒர்க்லயே அவர் வந்து ஓகே இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்புட்ஸ் கொடுப்பார். அதுதான் உலகநாயகன், அதுதான் அவ்வளவு பெரிய சக்சஸ்மே கூட. ஸோ இவங்க 2 பேரும் நினைச்சாங்கன்னா அது பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவங்களை என்னைக்குமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இந்த 2 குதிரையும் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது ஒரு 500 கோடி, இது ஒரு 600 கோடின்னு அப்படி வசூல வேட்டையில சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் ஒத்தல அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. லோகேஷ் அவர்களுமே ரொம்ப பிஸியா இருந்தாலுமே அவருடைய அடுத்தடுத்த விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா வந்து லோகேஷ் அவர்களுக்கு பல லைன் அப்ஸ் இருந்தாலுமே இந்த மாஸ்டர் 2 படத்தை எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரா. காரணம் அந்த ஜேடின்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை காட்டல, மறுபடியும் மாஸ்டர் 2 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஆனா நேத்திக்கு வந்து அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல கேப்டன் மில்லர் படத்தை எடுத்தார் இல்லையா, அவரோட டைரக்ஷன்ல லோகேஷ் அவர்கள் ஹீரோவா வந்து ஒரு படம் பண்ண போறாங்களா. அந்த படத்தோட பூஜை நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. ஒரு பக்கம் டைரக்ஷன்லயும் பண்றாரு, ஒரு பக்கம் ப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இவருக்கு டைம் இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறாங்கல்ல. அந்த பூஜையை பத்தி தான் சொல்றீங்க. பென்ஸ் படத்தோட பூஜையும் போட்டிருக்காங்க. நிறைய பூஜை வாரமா இந்த வாரம் இருந்திருக்கு. அது லோகேஷ்க்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நீங்க அப்படிதான் இது நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க அவர் ஹீரோவா அறிமுகம் மாறாரு அப்படின்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு டாக் ஒன்று போச்சு. என்னன்னா அனிருத்தும் லோகேஷும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க. 2 பேருமே லீடா பண்ண போறாங்க. அதுவும் ஒரு மாதிரி கேங்ஸ்டர் படமா அதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. மாநகரம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ மாநகரம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப இந்த பக்கம் ஸ்ரீ, அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு சந்தீப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் மாதிரியும் லோக்கி அணியும் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அணி என்னைக்குமே அது விரும்ப மாட்டார். ஆன் ஸ்கிரீன் வருது நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு கேமியோ டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ லோக்கி வந்து பர்ஃபெக்ட் ஹீரோ மெட்டீரியலா அவர் மாறிட்டார். அதனால அந்த ஆல்பம் சாங் நடிச்சாரு. அந்த கெமிஸ்ட்ரி வரல, லவ் மட்டும் தான் அவருக்கு வரல அப்படின்னு நிறைய கிண்டல்கள், நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா அவருக்கு வந்து பக்கா கேங்ஸ்டரா அவருக்கு வந்து எல்லா இந்த 10 பொருத்தமும் பதக்குன்னு ஒத்துக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு கேங்ஸ்டரா அவர் ஒரு வில்லனிசமா ஒரு படம் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா அப்படி அவர் பார்த்து வளர்ந்துருக்காரு. சத்யான்ற ஒரு படத்தை பார்த்தோ, ரஜினி அவர்களோட மாசை பார்த்தோ, உலகநாயகனோட எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் நோட் பண்ணி தான் அவர் வளர்ந்துருக்காரு. அதனால அவருக்கு பக்கா கேங்ஸ்டர் படம் செட் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி அருண் மாதேஸ்வரன் அவர் இயக்கத்துல நடிக்க போறாங்கன்னா
அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இவரு ஆரம்பத்துல இருந்து என்னென்ன படங்கள் பண்ணாருன்னு அந்த படத்துல லோக்கி இருக்காரு அப்படின்றப்ப எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல இந்த கூலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுப்பாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, திரும்பி பார்த்தா ஒரு 2 வருஷம் கூலியில போயிடுச்சு, நான் எங்குமே போல, எதுலையுமே கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு இதை சொல்லியிருக்கவே வேணாம். அவர் ஆனா நீங்க சொன்னது ஒரு விஷயம், அவர் ஃப்ரீயா ஒர்க் பண்ணார் இந்த படத்துல, ப்ரெஷர் இல்லை அப்படின்னு. அதே போல அதுதான் அந்த லியோன்றது அவர் வாழ்க்கையில மறக்கப்பட வேண்டிய ஒரு படமா அவரே நினைச்சிட்டு இருப்பாரு போல. மாஸ்டர் ஏன் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு. ஏன் இவர் மாஸ்டர் 2 பண்றாரு, என்ன அவனுக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு, எல்சியூன்னு எவ்வளவு பெரிய. எனக்கே மாஸ்டர் பர்சனலா பிடிக்கும். ஏன்னா அவர் கரெக்டா கைதி பண்ணிட்டு மாஸ்டர் பண்றாரு, எந்த பின்புலமும் இல்லை. ஒரு விஜயை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனரா வரும் பொழுது யாரா இவர் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஸோ அவர் அதை ப்ரெஷரே இல்லாம ஹேண்டில் பண்ணார். ஆனா அது பிசினஸ் வைஸ்ல பயங்கரமான ஒரு ஹிட். ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விஷயங்களே சில இது பண்ண முடியல. சில எப்பவுமே அந்த ப்ரொடியூசர் அவர் இன்டைரக்டா சொல்றாருங்க, அது அவர் என்னைய மாஸ்டர்லயும் சரி லியோலயும் சரி எனக்கு உண்டான ஃப்ரீடம் இல்லை, அததான் அவர் சொல்றாரு. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அது இப்போ சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு படம் 2 வருஷம் நீங்க எடுங்க, எத்தனை வருஷம் நான் எடுத்துக்கங்க, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வான்னு விட்டுருங்க, அந்த படத்தை நான் அழகா கொண்டு வரேன். ஏன்னா அவர் ஃபெயிலியர் ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயை வச்சு ஒரு பக்காவான ஒரு ஹிட்டை கொடுக்கணும், அவருக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹிட்டை கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றாரு. ஏன்னா மாஸ்டர்ல உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி விமர்சனம் வந்துச்சு, லியோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. லியோலையும் அதுதான் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நான் எனக்கு தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி விஜய் இயக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அண்ணான்னு வாய் வார்த்தையா கூப்பிடல, மனசுல இருந்து கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவரு அங்க ஒரு விட்ட போடுறாரு. தளபதி வந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கடல் விட்ட விதிதான் அப்படின்ட்டு. எல்சியோட கடைசி பாகமும் லியோ 2லாம் சொல்றாங்க. வாய்ப்பில்ல ராஜா, தயவு செஞ்சு வேண்டாம், நீ விக்ரம் உலகநாயகனை வச்சு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணு, அங்க போனீங்கன்னா அது ஒன்று கிரியேட் ஆகும், அதை மட்டும் பண்ணிடு தலைவா அப்படின்னு தான் எல்லாத்தோட விருப்பமும்.